இப்போவெல்லாம் நம்ம வீட்ல இருக்க மெத்தையிலும் சரி, தலகாணியிலும் சரி, உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு நமக்கே தெரியாது. ஆனா 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலக மஞ்சள தான் தலகாணி போடுவாங்களாம், மெத்தையும் போடுவாங்களாம். உலக மஞ்சள மெத்த போடுறதெல்லாம் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு வீட்ல அப்பவே 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி மெத்த இருக்குதுன்னு அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பொருளோட அருமை நம்ம கையில இருக்க வரைக்கும் தெரியாது. நம்ம கைய விட்டு போகும்போது தான் அதோட அருமை புரியும்னு சொல்ற மாதிரி, இந்த உலக மஞ்ச மரத்துல காய் காய்ச்சி தொங்கும் போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம பூரா பஞ்சு பஞ்சா வெடிச்சு போகும்போது தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானு. காயெல்லாம் காஞ்சு கரெக்டான பதத்துல இருக்கும்போதே உலுப்பி விட்டுருந்தோம்னா புளியங்காய் மாதிரி பொழு பொழுன்னு விழுந்திருக்கு. அழுங்காம குலுங்காம எடுத்து பையில வச்சிருந்தா அழகா தலகாணி போட்டிருந்துருக்கலாம். சரி காலம் கடந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கிடைச்ச டயத்துல நம்ம இதெல்லாம் மிச்சத்தை இருக்கிறதெல்லாம் பொறுக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போய் கீழே கிடந்து உடையாம இருந்த காய்களை எல்லாம் பொறுக்கி வச்சுட்டு இருந்தோம். இதுவே 3 பைக்கு கிட்ட ஆயிருச்சு. எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுக்கி அதுல இருந்து பஞ்சு பிரிச்சு எடுத்து அதை தலகாணி போட்டு அப்படித்தான் தூங்கணுமா? அதுக்கு கடையில ஒரு 100, 150 ரூபா போட்டோம்னா ஒரு ஆர்டினரி தலகாணி வாங்கிக்கலாம்னு சொன்னீங்கன்னா இந்த உலக மஞ்சள் தலகாணி வச்சு தூங்கி பாருங்க, அப்பத்தான் அதோட சுகமே தெரியும். இதோட கண்டினியூவா இந்த காயிலிருந்து பஞ்சு எப்படி பிரிச்சு எடுக்கிறோம், அந்த பஞ்சை எப்படி தலகாணி அமுத்துறோம்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்ஸ்ல நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட்ல குழந்தை பிறந்துருச்சா, என்ன குழந்தைன்னு சொல்லி கேட்டவங்களுக்காக பாப்பா பிறந்திருக்கு. பாப்பா பிறந்து 1 மந்த் ஆச்சுங்க.